அப்போ நம்ம வீட்டில் என்னதுமா கொண்டாட்டம்? அரி அரி மிங்கு கித்தோரம் டப்பட் அம்பாவ். எதை கொடுக்குறோம் அதுதான் நமக்கு கொடுக்கப்படும். எதை கொடுக்குறோம் அதுதான் நமக்கு கொடுக்கப்படும். கேட்குறீங்களா? தங்கத்தை கொடுத்தீங்களா உங்களுக்கு தங்கம் வரும். அடுத்த தடவை நான் காணிக்க போயில தங்கத்தெலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஹலோ, நல்ல செய்தி சொல்கிறேன் கேளுங்க. அடுத்த தடவை நம்ம கிவிங் லெவல் மாறப்போகுது. கிவிங் லெவல் மாறப்போகுது. தங்கம்லாம் காணிக்க பையில வரப்போகுது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்பொழுது தங்கத்தை விதைக்கிறவன் தங்கத்தை நிச்சயமாக அறுப்பான். கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நான் சித்ரா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு 500 வெள்ளி கொடுக்குறேன், ப்ளஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் அப்படி செஞ்சேனா அப்படின்னு. ஓகே, நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். திடீர்னு பிரச்சனை அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க கையில் இருந்தாங்க 200 வெள்ளி வச்சுருங்க சிஸ்டர், நான் அவங்களை ப்ளஸ் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? உங்களுடைய கீவிங்கை தேவன் பார்க்குறார். அது மட்டும் இல்லை, சர்ச்சுக்குள்ளே கேளுங்க. ஹலோ, இந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் அந்த ஒரு ஸ்டேரிங் ஏற்படுத்தி ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த உணர்த்தத்தில் கொடுப்பாரு. அவங்கள்ட்ட ஒரு இவ்வளோ தொகையை போய் ப்ளஸ் பண்ணு, ஒரு 100 வெள்ளியை கொடு, ஒரு 50 வெள்ளியை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க வைப்பார். அப்போ நம்ம வீட்டில் என்னதுமா கொண்டாட்டம்? அரி அரி மிங்கு கித்தோரம் டப்பட் அம்பாவ். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு என்னாவது அம்பாவ் கிடைக்கும். அந்த மாதிரி எதிர்பார்த்து வரல, ஆனால் எதிர்பார்த்துவாங்க. ஆண்டவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துவாங்க. அது யார் மூலமாக வேணுமே நடக்கும். அப்போ அப்போ நீங்கள் விளங்கிக்குவீங்க உங்கள் கொடுத்துல தேவன் கனப்படுத்துகிறாருன்னு சொல்லி. நீங்கள் அவரை கனப்படுத்துனீங்க, அவர் உங்களை கனப்படுத்துகிறார். ஆமென், ஆமென்.